3 நாளா உலகம் முழுக்க இந்த பெங்குயினை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த பெங்குயின் அதோட பாதையை நோக்கி போயிட்டு இருந்தது அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இதோட உண்மையான கதையை நான் இந்த வீடியோல சொல்றேன். எப்பொருள் யார் யாரை கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் இருக்கு. யார் அந்த விஷயம் சொன்னாலும் உடனே நம்பிடாதீங்க. அதுல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அதோட அர்த்தம். இந்த பெங்குயின் அந்த மலையை நோக்கி நடந்த சம்பவம் அப்படின்றது 2007ல படமாக்கப்பட்டது. 2007ல வெர்னர் எசார்க் அப்படின்றவர் என்கவுண்டர்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுக்கிறாங்க. அண்டார்டிகாக்கு போயிட்டு அண்டார்டிகால ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பெங்குயின்ஸ் பத்தி எடுக்கணும்னு சொல்லிட்டு போறாங்க. போன இடத்துல கூட்டமா பெங்குயின்ஸ் இருக்கிறத பாக்குறாங்க. பார்த்துட்டு அந்த பெங்குயின்ஸ் நோக்கி கேமரா வைக்கிறாங்க. வச்ச உடனே எல்லா பெங்குயின்ஸும் கொஞ்ச நேரம் அந்த ஐஸ்ல விளையாண்டுட்டு இருக்கு. விளையாண்டதுக்கு அப்புறம் எல்லா பெங்குயின்ஸும் பாத்தீங்கன்னா 100 பெங்குயின்ஸ் இருக்கு. அதுல ஒரு 99 பெங்குயின்ஸ் கடல் நோக்கி போக ஆரம்பிச்சது. ஏன்னா அப்பதான் அந்த மீன் பிடிச்சு சாப்பிட முடியும். ஒரே ஒரு பெங்குயின் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த மலையை நோக்கி போக ஆரம்பிக்குது. அந்த பெங்குயினுடைய பேர் தான் டி ரேஞ்ச்டு பெங்குயின். அதாவது 1 லட்சம் பெங்குயின்ல ஒரே ஒரு பெங்குயின் மட்டும் என்ன பண்ணுமா, பெங்குயினுக்குலாம் வந்து பறக்க வந்து நம்ம இந்த மாதிரி கடல்ல தான் மீன் இருக்கும், நம்ம ஐஸ்ல விளையாடணும் அப்படின்ற மாதிரி அந்த பறக்க வந்து அதுக்கு அந்த அறிவு இருக்கும். ஒரே ஒரு பெங்குயின் மட்டும் இந்த டி ரேஞ்ச்டு அப்படின்ற அந்த பெங்குயின்ஸ் என்ன பண்ணுமா, இந்த மலையை நோக்கி போக ஆரம்பிக்குமா. அப்படி போகிற அந்த பெங்குயின்லாம் சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம அதுவே இறந்துடும். ஆனா இந்த பெங்குயின் இறந்துருச்சு, இதோட போட்டோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியால இந்த பெங்குயின் இறந்த மாதிரி போட்டோ போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா உண்மையாலுமே இந்த வெர்னர் எசார்க் அப்படின்றவர் இவங்களோட க்ரூவும் சேர்த்து கேமராமேன் எல்லாருமே யாருமே போயிட்டு அந்த பெங்குயினை நோக்கி போயிட்டு அந்த பெங்குயின் ஒரு போட்டோ எடுத்தாலும் ஆன்லைன்ல போடல. 2007ல ஒரு டாக்குமெண்ட்ரியில ஒரு பெங்குயின் மலையை நோக்கி போற ஒரு வீடியோவை இப்ப சோஷியல் மீடியால போட்டு வேற ஒரு பெங்குயின் இறந்த ஒரு போட்டோவை இப்ப எடுத்து போட்டு இப்போ ஒரு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஏன் இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, நீங்க யார் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நான் என் வாழ்க்கையை நோக்கி தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெங்குயின் சொல்றதா ஒரு அர்த்தத்துல இவங்களே சோஷியல் மீடியா முழுக்க 2007ல நடந்த ஒரு டாக்குமெண்ட்ரியை இப்ப எடுத்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதோட உண்மையான கதை இதுதான். நம்ம எல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுதான் திருவள்ளுவர் ஒரு 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு திருக்குறள் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு என்னவோ.